சட்ட ரீதியாக பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக இதற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து இதில் விலக்கு பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரை இன்று சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் தமிழகத்துக்கு விலக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வர நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பில் இது சார்ந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கா? எமது மூத்த செய்தியாளர் சலீம் கிட்ட கேட்போம். சலீம், இதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருது. அமைச்சர் விஜயபாஸ்கரும் துணை சபாநாயகர் தம்பிதுரையும் பல அமைச்சர்களை தொடர்ந்து பார்த்து வராங்க. இன்று முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சிருக்கிறார். இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுல ஏதேனும் பாசிட்டிவ் அவுட்கம், ஒரு நேர்மறையான அறிகுறிகள் தெரியுதா? இதுல விலக்கு பற்றி வேற ஏதேனும் முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருதா? முதலமைச்சர் இஸ் கேம்ப்ட் இன் டெல்லி. தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 11:30 மணி அளவில் நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்தார். 20 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்தது. பெரும்பாலும் அரசியல் பேசப்பட்டதாக தமிழக முதலமைச்சர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீட் தேர்வு குறித்தும் தமிழக முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை பிரதமரிடம் முன்வைத்துள்ளார். அதாவது தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் எல்லாமே கவுன்சிலிங் மூலமாக, அதாவது கவுன்சிலிங் முடித்து விட்டார்கள் நீட் தேர்வின் அடிப்படையில். தமிழகம் மட்டும்தான் காத்துக் கொண்டிருக்கிறது. விதிவிலக்கு வேண்டி எங்களுடைய சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அமைச்சர், அதன் பிறகு மக்களவை துணை சபாநாயகர் எல்லாம் ஏற்கனவே உங்களை சந்திச்சிருக்காங்க, நானும் சந்திச்சிருக்கேன், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களையும் சந்தித்த வண்ணம் இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு விலக்கு தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இருப்பினும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே என்ன தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை இதே கோரிக்கையுடன் சந்திக்கும் போது பிரதமர் என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற சம்பந்தப்பட்ட விவகாரம் இது. அது மட்டும் இல்ல, மத்திய அரசு தமிழக அரசுக்கு மட்டும் விலக்கு கொடுத்தால் மற்ற மாநில அரசுகள் தமிழக அரசை பின்தொடர்ந்து மத்திய அரசை அணுக ஆரம்பித்து விடுவார்கள். மத்திய அரசின் மீது கோபமும் கொள்வார்கள். நாங்க கேட்கும் போது எங்களுக்கு தெரியல, தமிழக அரசுக்கு மட்டும் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 2 துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கை விரிச்சிட்டு புரிஞ்சுக்கலாமா சலீம்?